வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிருக்கிற WPL 2026 ஏலத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஏலம் வர நவம்பர் 27ஆம் தேதி புது டெல்லியில நடைபெற போகுது. இந்த ஏலத்துல எந்தெந்த வீராங்கனைகள் பெரும் தொகைக்கு வாங்கப்பட வாய்ப்பு இருக்கு, யாருக்காக அணிகள் போட்டி போட்டு பட்டை கிளப்ப போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, பெரிய அளவில் ஏலப்போரையே உருவாக்கக்கூடிய 5 முக்கிய வீராங்கனைகள் யார் யார்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சோஃபி எக்கிள்ஸ்டோன். இவங்க இங்கிலாந்து அணியோட ஒரு தூண் மாதிரி செயல்பட்டு வராங்க. உலகத்திலேயே சிறந்த பவுலர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. அதோட கீழ் வரிசையில பேட்டிங்கிலும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவங்க. அடுத்ததா அலிசா ஹீலி. இவங்க சமீபத்துல நடந்த வேர்ல்ட் கப்ல அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டையை கிளப்பிட்டாங்க. யூபி வாரியர்ஸ் அணிக்காக 2 WPL சீசன்ல கேப்டனாவும் இருந்திருக்காங்க. இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு வீராங்கனையை தங்கள் டீமுக்குள்ள கொண்டு வர பல அணிகள் கண்டிப்பா போட்டி போடும். இந்த வரிசையில 3ஆவதா அமீலியா கர். இவங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி 2 WPL பட்டங்களை வெல்ல முக்கிய பங்கு வகித்தவங்க. நியூசிலாண்டை சேர்ந்த இந்த ஆல்ரவுண்டர் ஏலத்துல ரொம்பவே போட்டிக்குள்ள ஒரு பொருளா இருப்பாங்க என்பதில் சந்தேகமே இல்லை. 4ஆவதா மேக் லானிங். இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 3 WPL இறுதிப் போட்டிக்கு வழிநடத்தி இருக்கிறாங்க. சமீபத்துல நடந்த WBBL தொடர்ல மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணிக்காக ஒரு சதம் அடிச்சு அசத்தி இருக்கிறாங்க. அதனால இவங்களை எப்படியாவது வளைச்சு போட்டு தங்கள் அணிக்கு கொண்டு வர பல அணிகள் துடிக்கும். கடைசியா நம்ம இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா. இவங்க சமீபத்துல நடந்த ODI வேர்ல்ட் கப்ல பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் விருதை வென்றிருக்காங்க. இவங்களுடைய அனுபவம் எந்த ஒரு அணிக்கும் ரொம்பவே முக்கியமா இருக்கும். பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங்னு எல்லாத்திலையும் கை கொடுக்கக்கூடிய இவங்களை எந்த அணியும் சாதாரணமாக விடாது. இந்த WPL 2026 ஏலத்துல மொத்தம் 277 வீராங்கனைகள் பங்கேற்க போறாங்க. இதுல 194 இந்திய வீராங்கனைகளும் மீதி 83 பேர் வெளிநாட்டு வீராங்கனைகளும் அடங்குவாங்க. இந்த அதிரடி ஏலம் நவம்பர் 27ஆம் தேதி புது டெல்லியில நடக்க போகுதுன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இந்த 5 பேர்ல யார் அதிக விலைக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸ்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. மீண்டும் ஒரு விறுவிறுப்பான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.